என்ன அன்பத்தை ஞாயிற்றுக்கிழமை அதுமா சர்ச்சுக்கு வராமல் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கிறவங்க தான் கோயில் குளத்துக்கு போவாங்களாம். எங்களை மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கும் எதுவும் கிடையாது. நீ போயிட்டு வா தாயி. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் கெட்டி போட்டுட்டு வர வேண்டியதானே? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நாள். என்னது கெட்டி போடணுமா? நான் என் ஆட்டுக்குட்டியை டெய்லி மேய வச்சு கொழு கொழுன்னு வளர்த்து வச்சிருக்கேன். கெட்டி போட்டு அதுக்கு யார் கொலை அறுத்து போடுதா புல் அறுத்து போடுதா? நல்லா பேசுறதுக்கு வந்துட்டியே. சொல்றதுக்கெல்லாம் 1000 காரணம் இருக்கும். சர்ச்சுக்கு வாங்க முதல்ல. உனக்கு என்னம்மா நீ பேசுவா? மாதம் தொடங்குனா மாத்திரைக்கு ஒரு பில்லு, மாதம் முடிஞ்சதுன்னா கடன் வாங்கிறதுக்கு 10 வீடு ஏறி இறங்கணும். அது மட்டுமா? அந்த பக்கமாக படுத்தா முதுகு வலி, இந்த பக்கமாக படுத்தா காலு வலி, நேராக படுக்கலான்னு படுத்தா தலைவலி. அது மட்டுமா? உன் மாமனுக்கு ஒரு நாள் வச்ச கறியை அடுத்த நாள் திங்க மாட்டாரு. அவருக்கு விதவிதமாக வச்சு கொடுக்கணுமா? இவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு இவ்வளோ வேலை செஞ்சுட்டு கோயிலில் அந்த ஃபேன் காற்றுக்கு நேராக கீழே வந்து உட்காந்தா தூக்கம் வரதுன்னு செய்யும். அதுக்கு பக்கத்தில் இருக்கவா பார்த்து சிரிக்கா, பின்னாடி இருக்கவா பார்த்து சிரிக்கா. இவ்வளோலாம் பார்த்து சிரிக்கிறதுக்கு என்னைய பார்க்க ஜோக்கர் மாதிரியா இருக்குது. அதான் கோயிலே விட்டாச்சுப்போ. நீங்கள் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வாங்கத்த, சிரிக்கவங்க சிரிச்சிட்டு போட்டோம். ஏசப்பாவால் முடியாத காரியம் இருக்கா? நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி சர்ச்சில் இருக்க எண்ணெயை எடுத்து கையில் போடுங்க, தலையில் போடுங்க, எல்லா வழியும் சரியாயிரும். சரிம்மா சரின்னு நீ போயிட்டுரு, நான் பின்னாடியே வாரேன். கண்டிப்பாக வந்துடுங்க அன்பத்தை. வாரேன். நீ போகிற வழியில் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி சில்லாட்ட மாதிரி தனியாக மேய்ஞ்சிட்டு இருக்குது பாரு, அதை அன்னைக்கு பற்றி விட்டுட்டு போ.